ஹலோ எவ்ரிவன். ஒரு யான் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா? ஃப்ரம் எஸ் பாப்பா ஹேண்ட்மேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷனோ இல்லை வந்து கொலாபரேஷனோ கிடையாது. இது வந்து என்னோட ஜென்யூ ரிவ்யூ ஃபார் திஸ் பேஜ். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல தான் இந்த யான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோட ப்ராஜெக்ட்காக. கலர்ஸ் என்கிட்ட இல்லைன்னு. ஸோ அப்போ வந்து அவங்க ஆக்சுவலி எல்லா பேஜ்லையுமே வந்து 2 to 3 days தான் டிஸ்பேச். நானும் அதை பார்த்துட்டு தான் பண்ணேன். பட் நான் நிறைய பேஜஸில் இதுக்கு முன்னாடி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே அவங்க எப்பயுமே வந்து 3 days ஆகிடும், ஈவன் 4 days ஆகும் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் ஆகி வரதுக்கு எனக்கு இப்போ இருந்தாலும் 10 days ஆகிடும். ஸோ இவங்க வித்தின் நான் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் அன்னைக்கே வந்து நான் மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது டெலிவர் பண்ணுங்கன்னு. பட் அவங்க வந்து மெசேஜில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை 2 days இருக்குது, நீங்கள் பேஜ்லேயே பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தா அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. 8 o'clockே நைட்டே வந்து அவங்க வந்து கொரியர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேஜில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணி கேட்கும்போது எப்படி வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவங்கள அதான் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ். ஸோ இதில் நான் நிறைய யான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வீடியோஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன ப்ராஜெக்ட்டில் என்னென்ன யான்ஸ் யூஸ் பண்ணேன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லாமே வந்து நான் அக்ரலிக் யான் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் நான் வந்து என்னென்ன யான் யூஸ் பண்ணேன்னு பார்க்குறேன். நீங்களும் அந்த பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.